ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுங்கிறாங்க சிம்மராசிக்காரங்களே. அவ்வளவு ஒரு வலிமை, வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படி ஒரு ஃபோர்ஸா நீங்க இருக்கீங்க. அதாவது சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சிம்பல் சிங்கத்த தானே குடுக்குறாங்க. அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் எங்க வராரு? 7ஆம் இடத்துல வராரு. அஷ்டமத்தில் இருந்த ராகு. கடந்த காலகட்டங்கள்ல திடீர்னு வேலை போச்சு. அவமானம். வெளிய சொல்ல முடியல. பெத்தவங்கள்ட்டயும் சொல்ல முடியல, மத்தவங்கள்ட்டயும் சொல்ல முடியல. ஆஃபீஸுக்கு போற மாதிரியே போக்கு காட்டிட்டு இருந்தவங்க பல பேர். அதே மாரி 2ஆம் இடத்துல கேது. கோபத்தினால் நண்பர்களை தொலைத்தவர்கள் பல பேர். இப்ப என்ன ஆகுது? அட்டமத்திலே இருந்த ராகு 7ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துல இருந்த கேது ராசிக்குள்ள நுழையிறாரு. ராசியில கேது 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னு சொல்லும்போது, பல மாற்றங்கள் வரப்போகிற நேரம். அத புரிஞ்சுக்கிட்டா போதும். மாற்றம், முன்னேற்றம். அதுதான் சிம்ம ராசிக்கு உள்ள இப்போ பலன். ஒரு மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். ராசியில கேது பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டா, ஞான மார்க்கத்துல ஈடுபாடு வரும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை வரும். ஏன்னா நம்ம ஒரு முயற்சி பண்றோங்க. நம்ம முயற்சி தோத்து போகுதுங்க. நம்முடைய முயற்சி தோற்று போகிற போது நம்ம என்ன பண்றோம்? யாரை நம்புவது? எதை பிடித்துக் கொண்டால் எனக்கு வெற்றி கிடைக்கும்? அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியிற ஒரே வழி நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வழி, இறைவனை சரணாகதி அடை அப்படின்னு சொல்லிக் குடுத்திருக்கிறாங்க. கோயில்ல போய் கதறுகிறோம். நம்முடைய கவலைகளை சொல்லுகிறோம். மனுஷன்ட்ட சொன்னா நம்ம ரகசியத்தெல்லாம் வெளிய சொல்லிர்றான்.